வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம சில்வர் சார்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம வந்து பார்க்கலாங்க. சில்வருக்கும் கோல்டுக்கும் எதனாச்சும் வந்து சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. சில்வர் வந்துட்டு நியூயார்க் ஓப்பனுக்கு முன்னாடி எதனாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து இல்லைனா ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அதை வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கோல்டில் அதுக்கான சிக்னலே இருக்க மாட்டேங்குதுங்க. அப்போ சில்வரில் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் சிக்னல் கிடைக்கிது, கான்க்ரீட்டாக வந்து இந்த சைடு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு கோல்டு வந்து அந்த மாதிரி தான் போகிறான். இவன் அவனை பிடிச்சி இழுத்து கொண்டு போகிறான். அதனால் ஒரு வகையில் சில்வர் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில்வரை நான் இப்போலாம் சில காலமாக வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன். ட்ரேட் பண்ணலன்னா கூட கோல்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி பெரிய மெசேஜ் அனுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை வந்து எனக்காக செலவு பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உங்கள் வீடியோ சேனல் பார்த்துவிட்டு கடந்து போன காலம் உண்டு. என்னது 1 மணி நேரம் வீடியோவா? ட்ரேடிங் இல்லையா? அதுவும் அட்ராக்டிவ் தம்ப்லைன்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துட்டு அவர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ ஷார்ட்டாக 10 நிமிஷத்தில் யாராவது ட்ரேடிங் சொல்லி தருவாங்களா? அந்த மாதிரி வீடியோவை பார்த்து ஷார்ட்டாக வந்து போகணுன்னு. ஏன்னா இந்த காலம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப ஷார்ட்டாக போயிட்டே இருக்குது. எதாவது வேணும்னு ஆர்டர் பண்ணோன்னா வீட்டுக்கு 10 நிமிஷத்தில் வரலன்னா என்னது டைம் ஆகிடுச்சு, என்ன இன்னும் 10 நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி காலம் இது. அதனால் வந்து எல்லாமே வந்து சீக்கிரமாக நடக்கணும்னு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. நான் சும்மா யூடியூப்பில் போயிட்டு கோல்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து போட்டேங்க. கோல்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி பெஸ்ட்டு கோல்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி 9 நிமிஷம் தான் போட்டிருக்காரு. கோல்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அதை வந்துட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமானா தெரியலங்க. என்னால் நான் ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக சொல்லிடுவேன் நான். பட் ஆனால் பார்க்குற உங்களுக்கு புரியுமா, அதை வச்சு உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலங்க. அடுத்தவர் வந்து 20 நிமிஷத்தில் சொல்லியிருக்காரு. என்னது ஒன்லி கோல்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாமே வந்து நான் இவங்களெல்லாம் மார்க் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் பார்க்குறேன் எல்லோரும் இப்போ வந்து ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் சொல்லி தந்தால் நிறைய பேர் பார்க்குறாங்க. வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ், 92K வியூஸ். இதில் என்ன புரிஞ்சு அவங்க வந்து இதை வந்து எடுத்து அவங்க வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. காலம் அந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து விஜய் வந்து எதிர்பார்த்துருக்கிறாரு. ஆனால் நம்ம வீடியோ எல்லாமே 1 மணி நேரம் இருக்கனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார். ஆரம்ப காலத்தில் கடந்து போன காலம் உண்டு. அதுக்கப்புறமா வந்து நண்பன் சொன்னதை கேட்டு அந்த ஒரு நாள் உங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்தேன். ஏனோ தெரியவில்லை, பார்த்து விட்டேன். அடுத்த வீடியோ பார்த்தேன், அடுத்து என்று ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட பெரும்பான்மையான வீடியோ வந்து பார்த்துருக்காரு. ஸோ ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவர் ஒரு வீடியோ பார்த்த உடனே அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்துருக்குறாரு. அதே தான் நான் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் இந்த மெசேஜ், ஃபாலோவர் மெசேஜே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். சேனலோடைய வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் ஒரு வீடியோ பார்த்த உடனே அவர் வந்து எல்லா வீடியோவுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறையா வந்து அவர் வந்து என்கிட்டேருந்து விஷயத்தை வந்து எடுத்துக்கிறார். அப்புறம் கடைசியாக ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் சேனல் பார்த்ததிலிருந்து என்னுடைய ட்ரேடு சம்பந்தமான மற்ற ஏராளமான சேனல் அனைத்தும் அன்சப்ஸ்கிரைப் செய்து விட்டேன். மனப்பூர்வமான உண்மை. விஜய், அந்த மாதிரி பண்ணக்கூடாது விஜய். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கிட்டேருந்து வந்து ஒரு ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து ஒரு தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் அனுபவமான ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு விஷயத்தில் அனுபவமாக இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு எது உங்களுக்கு வந்து கரெக்டுன்னு படுதோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக மற்றவங்க சொல்கிறத எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் நிற்காதீங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்கிறதையும் கேட்காதீங்க, அது டேஞ்சர். இப்போ நானே உங்களுக்கு எவ்வளோ சொல்லித்தர்றேன், அப்போ நான் எத்தனை பேர்த்த நான் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு குருன்னு பார்த்துக்கிட்டா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இருக்கிற எல்லா கிளாஸுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாரும் எனக்கு குரு தான். ஒருத்தரும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் 50 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் ட்ரேடு வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணலான்னு நான் வந்து நிறைய நம்மளோட வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் ஏன் போனேன் அப்படின்னா, நம்ம சுந்தர் அண்ணன்
பிஆர் சுந்தர். மிகப்பெரிய ட்ரேடர். அவருடைய ஆரம்ப காலத்திலேயே நான் வந்து அவர்கிட்ட நான் கிளாஸுக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட வெறும் 6 பேர் தான், நான் உட்பட 5 பேர் அண்ணன், மொத்தமே 6 பேர் தான். கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு அண்ணன். அப்போ அவர் தான் எனக்கு வந்து புரிய வச்சார், ட்ரேடிங் அப்படிங்கிறதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. 50 லட்சங்கும் போது நானே அப்படி தான் யோசித்தேன், 50 லட்சமா, அவ்வளோ தேவையா அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து நான் கடந்து வந்த பாதை. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் ட்ரேடிங்கில் இருக்கிற இந்த பாதையில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். ஸோ 10,000 வச்சுட்டு என்னால் ட்ரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பண்ணவே பண்ணாதீங்க. 1 லட்ச ரூபா வச்சுட்டு வேண்டவே வேணாம். 10 லட்ச ரூபா ஓகே. 25 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிட்டு ட்ரேடு அதிகம்லாம் பண்ணக்கூடாது. என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணணும், எடுக்கணும். அது ஸ்டாக்காக இருந்தாலும், இண்டெக்ஸாக இருந்தாலும், கோல்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் நான். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அவசரமே படவே கூடாது. அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தை அண்ணங்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த மாதிரி அன்சப்ஸ்கிரைப்லாம் வந்து பண்ணாதீங்க. யாராச்சும் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி யாராவது ட்ரேடிங் வந்து சொல்லி தர்றாங்க அப்படின்னா அது வேணால் நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யுங்க. மற்றபடி வந்துட்டு ஒருத்தரும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி தருவாங்க. கண்டிப்பாக வந்து கவனமாக வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடிங்கில், அதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் நான் முக்கியமாக வந்து ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் இன்றைக்கி வந்து கேட்டிருந்தார், நான் உங்களை மாதிரி வந்து ட்ரேட் பண்ணணுன்னா நான் வந்து என்ன பண்ணணும்? நான் சிம்பிளாக வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அவருக்கு. உங்களுடைய சின்ன சின்ன ஆசை, ஒரு காஃபி குடிக்கிறது ஒரு சின்ன ஆசை. வீட்டில் 1 லிட்டர் 6 லிட்டர் பால் இருந்ததுன்னா காஃபி போட்டு குடிச்சிடலாம். அந்த மாதிரி சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசை வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு 3 வருஷத்துக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்துட்டு சார்ட் மட்டும்தான், பேச்சு மூச்சு எல்லாமே வந்து சார்ட்டு தான். ட்ரேட்லாம் பண்ண வேணாம். இதையே ப்ராக்டிஸ்னு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி வந்து ஆகிடலாம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தேன். நம்ம எப்படி சொல்லலாம், நம்ம ரஜினி சார் வந்து இந்திரன் படத்தில் வந்துட்டு என்ன ஒரு அந்த இந்திரன் ரோபோட்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேபுக்குள்ளார போயிட்டு ரொம்ப நாளாக அங்கேயே வந்து இருப்பார். அந்த மாதிரி சொல்கிறேன். தூங்கி கண்ணு முழிச்சிங்களா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்களா, வந்துட்டு சார்ட்டில் என்ன நடக்குது, ஒரு சார்ட் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா சார்ட்டுமே சொல்கிறேன். 3 வருஷம் நான் எங்கள் ஆளுங்க ஃபாலோவர்ஸுக்கு எல்லாத்துக்கும் 6 மாதம். என்ன மாதிரி நீங்கள் வரணுன்னா அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா வரலாம். எல்லாத்தையும் விட்டுறணும். நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே போகணும், பார்ட்டி பண்ணணும், படத்துக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றணும். இன்னும் முக்கியமாக ஃபோனை வந்து தூக்கி போட்டுறணும். இல்லை சார், நான் ஃபோனில் தான் நான் இந்த வீடியோவே பார்க்குறேன் அப்படின்னா அப்போது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் அது ரொம்ப உங்களுடைய டைமை வந்து எடுக்கும். முதல்ல வந்து டிவி, நம்மளுடைய காலத்தில், எங்கள் காலத்தில் வந்து டிவி வந்து நிறைய வந்து எங்களுடைய டயத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. டிவியில் அதை இதையும் பார்த்துக்கிட்டு, டிவிலேயே ரிமோட் அந்த கேம்லாம் விளையாண்டுட்டு, டிவி எங்கள் டைமை வந்து எங்கள் காலத்தில். அதே மாதிரி இந்த காலத்தில் வந்துட்டு மொபைல் ஃபோன் வந்துட்டு நிறைய டைமை வந்து சாப்பிடுது. சம்மந்தமே இல்லாமல் உங்கள் டைம் எல்லாத்தையும் அதுதான் எடுத்துக்குது. அந்த டயத்தை எல்லாத்தையும் நீங்கள் அதில் வேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா என்ன மாதிரி வந்து நீங்களும் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதையும் நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். சரி, ஓகே. சில்வர் சார்ட்டு வீக்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. சில்வர் சார்ட் வீக்லியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு. இந்த ட்ரெண்டு வந்து எப்பவும் போல் வழக்கம் போல் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். இந்த சில்வர்லேயும் நீங்கள் அதே பேட்டர்ன் பார்க்குறீங்க. ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட்டுக்கு வருது, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகுது. சப்போர்ட்டுக்கு வந்த ப்ரைஸு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகுது. மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கீழே போய் எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து 2020 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் 4 வருஷமாக வந்து ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே தான் இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகவே இல்லை சில்வர். போனாலும் உள்ளே வந்துடுது. அப்போது இந்த 4 வருஷம் கழித்து என்ன பண்ணியிருக்கிறான், பிரேக் பண்ணுறான். இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகிறான். எப்படி போயிருக்கிறான் பாருங்கள். மேலே போயிட்டு புல் பேக்கு, ப்ரீவியஸ் லோக்கு வரல. மேலே போயிட்டு புல் பேக்கு, ப்ரீவியஸ் லோக்கு வரல. மேலே போய் புல் பேக்கு, ப்ரீவியஸ் லோ வரல.
மேலே போயிட்டு புல் பேக் வந்துட்டு மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்கிறான் இப்போதைக்கு. இப்போ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிடலாம். மலை ஏறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பெரிய பாக்ஸ் பேட்டர்ன்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். இந்த ரேஞ்சிலேயே இருக்கிற ஹையஸ்ட் லெவல் வந்து இதுதான். ப்ரீவியஸ் ஹையஸ்ட் ரேஞ்ச் இது. அதையும் தாண்டி கொஞ்சம் மேலே போயிருக்கேன். அதனால் இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம. அந்த இடத்தையும் தாண்டி விட்டான். தாண்டி போய் க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப வந்து புல் பேக்கும் வந்துட்டான். இந்த புல் பேக் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து எப்போவுமே என்ன பேசுகிறோம், ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இதை பிரேக் பண்ணான்னா இன்னும் கீழே போயிடுவான். பிரேக் பண்ணாமல் போனால் தான் மேலே போவான். அப்போது ரொம்ப வருஷமாக இருக்கிற 4 வருஷமாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுனால திரும்ப வந்து டிஸ்கவுண்ட் மாதிரி வருது ப்ரைஸு. திரும்ப வந்து மேலேயே இதே லெவலில் போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. திரும்ப இப்படியே நேராக மேலே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு வேளை மேலே ஹை வைக்க முடியாமல் கீழே வந்தானா கீழே வந்துடும். மலை ஏறிட்டான், மலை ஏற ஆரம்பித்தான், அப்படியே பீக்கு போயிட்டு கீழே வந்துருக்கிறான். அதனால் கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ தேவையில்லைங்க. இங்கே இருக்கிற லைன்ஸும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணாமலேயே இருந்தான். 2022லேருந்து 24 வரைக்கும். 24 இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு புல் பேக் திரும்ப வந்திருக்கிறான். 20 அப்படிங்கிற அந்த ஹையையும் வந்து 20வது வருஷம் 2020 இருந்த ஹையையும் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு புல் பேக் வந்திருக்கிறான். திரும்ப போகிறானான்னு பார்ப்போம். அப்போ இந்த தேவையில்லாத லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு சார்ட்டை எப்போவுமே இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. நீட்டாக வச்சுங்க. இப்போ இருக்கிற ஐடியா என்ன அப்படின்னா, இந்த புல் பேக் லெவலை அவன் கட் பண்ணவே கூடாது. இப்போ என்ன பண்ணுவான், சீக்வன்ஸ் சின்ன டைம் ஃப்ரேம், அதாவது டே டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இங்கேருந்து வந்து ரிவர்சல் ஒரே ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதில் தெரிஞ்சுதுங்களா கிளியராக? ஏன்னா வீக்லியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு ரொம்ப நாளாக ஒரு இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான், ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கான். நம்மளுடைய சீக்வன்ஸாக ஆரம்பித்து மேலே போகிறான். இதை பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரேடு எடுக்க பயமா அப்படிங்கிற சீரீஸ் வந்து 8ஓ 9ஓ வந்து இருக்குங்க. அந்த 9ஐயும் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது. ஒருவேளை புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் என்னுடைய அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு புரியும். ஒரு விஷயத்தை புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கிரகிச்சிக்கலாம். அதை பயன்படுத்தி நீங்கள் நிறையா ப்ராஃபிட்ஸும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சும்மா ஏதோ படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அடுத்தடுத்து அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த டெய்லியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1-2 கேண்டில் வீக்லியில் பார்த்தீங்க புல் பேக் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம். டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு வந்து புல் பேக் வந்துருக்குது. ஒரு 10 நாள் புல் பேக்கு, ஒரு 15 நாளைக்கு மேலே புல் பேக்கு, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வந்து புல் பேக் வந்துகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே போனான் அப்படின்னா புல் பேக் வந்துடும். இந்த மேலே போனதே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். இந்த லெவலில் 4 நாளாக அப்படியே இருந்தான். அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பித்தான், புல் பேக்கு, மேலே போனான், புல் பேக்கு. வீக்லியில் என்ன பார்த்தீங்க, இதுதான் பார்த்தீங்க. அப்படியே டெய்லியில் இது வந்து வீக்லியில் ஒரே கேண்டலாக தெரிஞ்சிருக்கும். டெய்லியில் எப்படியே அழகாக மேலே போயிருக்கான் பாருங்கள் பொறுமையாக. அப்போ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஹைக்கு இங்கே வந்துட்டு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் பூ மாலை போயிட்டு தான் கீழே வந்துருக்குறான். இது வந்து நீங்கள் பார்த்துருக்குது சில்வர் சார்ட். ஸோ சார்ட்டுங்கிறது எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். நீங்கள் பேர் வந்து விதவிதமாக வச்சு கூப்பிடலாம். சில்வர்னு சொல்லலாம், கோல்டுன்னு சொல்லலாம், ஆயில்னு சொல்லலாம், கிரிப்டோன்னு சொல்லலாம், இல்லை இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஸ்டாக்னு சொல்லலாம், பேர்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் நடக்கிற விஷயம் ஒரே விஷயந்தான். ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகுது. இதுலேயும் வந்து அந்த பூ மாலையை வந்து பார்த்துருக்குறீங்க. இது மலையை ஏறிட்டான். கிட்டத்தட்ட மலை ஏறினதுனால மலை இறங்கணும். என்ன பண்ண போகிறான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வீக்லியில் இன்னொரு தடவை மேலே போயிட்டு வருவானான்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் என்ன பண்ணுறான், லோயர் லோ வச்சுட்டே வரான். இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ண போகிறானோ அப்போ தான் வந்து தம்பி மேலே போவான். இல்லைனா மேலே போக மாட்டான்.
ஏன் அப்படி சொல்கிறோம்? ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஹையவே கிளைம் பண்ண போனால், ஆனால் அங்கேருந்து கீழே வந்துட்டான். கீழே வரும்போது என்ன பண்ணால், இந்த லோவுக்கு புதுசாக இன்னொரு லோ வந்து வச்சுருக்கிறான். நீங்கள் இந்த இடத்துல ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டலும் வந்து பார்க்குறீங்க. அந்த கேண்டல்லையே அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த கேண்டல்லேருந்து மேலே மறுபடியும் போனவன் ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. அப்போ கீழே வந்துட்டு மேலே போகவே முடியல. இதனாச்சும் ஓரளவுக்கு போனால், இது வந்து போகவே முடியல. 4 நாளாக இங்கேயே நிற்கிறான். 5 நாள் ஆகிடுச்சு. 5 நாளாக இங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். ஒன்று இந்த இடத்த விட்டு மேலே போய் பாடி க்ளோஸ் எப்படி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ் வந்து ஒரே இடத்துல வச்சுருப்பான். இதுக்கு மேலே வந்து போகவே மாட்டான். ஒருவேளை விக்கு மட்டும் போனால் கூட திரும்ப கொண்டுட்டு வந்து க்ளோஸை உள்ளுக்குள்ளே வச்சுப்பான். இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மேலே இது வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே என்ன தான் மார்க்கெட் புஷ் பண்ணி கீழே வந்தாலும் பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நேற்று கேண்டல் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து இந்த ஹைக்கு போவான். அடுத்து இந்த ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மேலே வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரே கவலை என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம், மலை ஏறினான்னா மலை இறங்கிடுவான். அதனால் இது வந்து இந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மேலே கொஞ்சம் நச்சும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் வைக்க முடியலன்னா ஒரு பெரிய ஃபால் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ தம்ப்லைன் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. சில்வரில் கிராஷ் வருமா, கோல்டு கிராஷ் ஆகுமா அப்படின்னு தம்ப்லைன் வச்சுருவோம். நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படிலாம் தம்ப்லைன் வச்சா தான் பார்க்குறாங்க நிறைய பேர். இல்லைன்னா அது வந்து கடந்து போயிடுறாங்க. சரி, ஓகே. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது டேயில். அப்போ அடுத்து வந்து 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேயில் நீங்கள் பார்த்த அந்த விஷயத்தை இன்னும் கூட பெட்டராக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி அப்படின்னா பேரலல் சேனல். ஸோ ப்ரீவியஸாக என்ன நடந்தது அப்படிங்கிறத அடிக்கடி வந்து நம்ம இது டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பிரேக் ஆச்சு. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இங்கேருந்து வந்து சூப்பராக வந்து மேலே போயிருப்பான் பாருங்கள். டேயில் வீக்லிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ இதில் நீங்கள் 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது எவ்வளோ கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அழகாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனால் ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மேலே போனால் ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணி கீழே வந்தான். திரும்பவும் அதே மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு போவான்னு பார்த்தோன்னா ஒரு கேண்டலில் கீழே வந்தான். அடுத்த கேண்டில் வந்துட்டு லோயர் லோ பண்ணாமல் மேலே போயிட்டான். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி வரும்போது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஹை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். அப்போ இதை பிரேக் பண்ணி வரும்போது எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இப்போ இதை பிரேக் பண்ணி எவ்வளோ வந்திருக்கிறான், இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இப்போ கீழே விழுற இந்த ஃபால்லேயே உங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட். ஆரம்பத்தில் விட்டுட்டாங்க, கடன்னு செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டுட்டு வந்தாங்க மார்க்கெட்டை. ஆனால் அடுத்த தடவை வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கிறாங்க. இந்த லோலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அடுத்த தடவை இவ்வளோ தான் வந்திருக்குது. அடுத்த தடவை இந்த லோலேருந்து கனெக்ட் பண்ண இவ்வளோ தான் வந்திருக்குது. அதனால் உங்களுக்கு கிளியராக வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்தே நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் சின்ன சிக்னல்ஸுங்க. அப்போ என்ன ஆச்சு, இதை ஒரு பேட்டர்னாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் பெருசாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சின்னதாகவும், அப்புறம் ரொம்ப சின்னதாகவும் பர்ஸ்ட் ஆகி மேலே போயிடும். ட்ரெண்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி போயிடும். அப்போ இது என்னாச்சு, ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ண முடியாமல் மேலே போனால் புது ஹை வச்சான். திரும்ப கீழே வரும்போது கீழே வர முடியாமல் மேலே போய் புது ஹை, கீழே வரும்போது கீழே இந்த லோவுக்கு வர முடியாமல் மறுபடியும் புது ஹை. மலை ஏறினவன் மலை இறங்கிட்டே இருக்கான். யூஸ்வலாக இந்த மாதிரி இறங்கக்கூடாது, இப்படி தான் இறங்கணும். இது வந்து சைட்வேஸில் போகிறதுனால இது வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது இது வந்து காட்டுது. இதுக்குள்ளார ஒரு பேட்டர்ன். இது என்ன பேட்டர்னு, ஃபாலிங் பேரலல் சேனல். இப்படி ஏதாச்சும் விழுந்தது அப்படின்னா
சும்மா ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிறது மலை ஏறுறான் மலை இறங்குறான் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஜென்ரல் டேர்மில் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது அது. இப்போ மலை இறங்குனானா என்ன ஆவான்? மலை ஏறுவான். இப்போ இறங்கிட்டு இருக்கிறான், அப்போ என்ன பண்ணணும்? ஏறணும். ஒரு கட்டத்தில் இதை பிரேக் பண்ணி மேலே போகணும். எத்தனாவது டச்சில் பிரேக் ஆவான்? சும்மா ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்தோன்னா எத்தனாவது டச்சில் வந்து பிரேக் ஆவான் அப்படின்னா 4வது டச். 4வதோ 5வதோ கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். அதுக்காக உட்காந்து எண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. 1 2 3 4 வாடா 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 இங்கே வந்தனா பிரேக் ஆயிடுவேன் அப்படிலாம் பண்ண முடியாது. பொதுவாக ஒரு 80% வந்துட்டு அந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அவன் பிரேக் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னு நம்மளாலாம் கேட்க முடியாது. அப்போ அதுக்கு வந்து என்ன சிக்னல் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது, எதனாச்சும் சிக்னல் வந்து நீங்கள் அந்த 6 மாதம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு இடம் பிரேக் ஆகி போகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் இருக்குது, இது பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. பிரேக் ஆகி போகிறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் கிடச்சிது? நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு, குட்டி ஃபாலு, இன்னொரு குட்டி ஃபாலு, மேலே போயிட்டு கீழே இந்த இடத்துலையே இவ்வளோ நாள் இருக்கிறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அடுத்த தடவை இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களால் பயன்படுத்த முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்களா, மேலே போகிறதுக்கு கீழே வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துலையே கொஞ்ச நாள் அரைச்சிருக்கானா. இது எந்த இடம்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேயே கொஞ்ச நாள் அரைச்சிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வந்து லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே வந்துருக்குறான் பாருங்கள். இது எது வரைக்கும் வந்திருக்கிறான்? ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் அவனுக்கு வந்து இருக்குது. இந்த தடுமாற்றத்துக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்குது. அப்போ இந்த தடுமாற்றத்தில் வந்து ப்ரைஸு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அப்போ மேலேருந்து ப்ரைஸ் கீழே வந்து சும்மா கோடாக போட்டு வச்சுக்க கூடாது. அது கேட்டால் வீக்லியில் ஒரு கோடு, டெய்லியில் ஒரு கோடு, அந்த கோடெல்லாம் நமக்கு வேண்டவே வேணாம். அதெல்லாம் மைண்டில் ஏற்றிங்க, அதோட போதும். கீழே வரும்போது சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸாக எதனா லெவலில் இருக்குதா, அந்த லெவலை மட்டும் மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அந்த லெவல்லையே இருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட் எது அப்படிங்கிறத அதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு வந்தான்னா நீங்கள் இந்த மாதிரி ஜோனாக வரைஞ்சிடுறீங்க. இதில் நான் வந்து எப்படி வந்து சப்போர்ட் எடுக்கிறது, ட்ரேட் எடுக்கிறது, இந்த ஜோன் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தானா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் ஜோன் வரைகிறீங்க. ஆனால் இந்த ஜோன்லேயே லாஸ்ட் பாயிண்ட் எது, இந்த லாஸ்ட் விக்கு எதுன்னு வரைஞ்சி வச்சுக்கணும். அந்த விக்குக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சு அப்படியே இன்னும் வந்து கீழே வந்து போயிட்டு இருக்கானா அவன் கீழே தான் போவான், அடுத்த சப்போர்ட்டுக்கு போயிடுவான். அப்போ ஜோனில் இருக்கிற லெவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கடைசி பாயிண்ட் வந்து எதுங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான்? மேலே போயிருக்கான். ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் அங்கேருந்து கீழே வந்திருக்கிறான். அப்போது நெக்ஸ்ட் டைமும் வந்து இந்த ஹைக்கு போகக்கூடாது. அவன் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த பாடி லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் எப்போவுமே நம்ம ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது பாடியிலேயே வந்து புக் பண்ணிக்கணும். ட்ரேடு புதுசாக இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம விக் லெவலுக்காக வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒருவேளை இங்கே பை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் பையை க்ளோஸ் பண்ணுற இடம் விக்கு கிடையாது, பாடி. எது வரைக்கும் வெயிட் பண்ணணும், எனக்கு வந்து பயமாக இருக்குது, ட்ரேடை கரெக்டாக இப்போ எடுக்க பழகிட்டேன் ஆனால் வெளியே வர முடியல, அபிமன்யம் ஆகிட்டீங்க, சக்கர வியூகத்துக்குள்ளே போயிடுறீங்க, வெளியே வர முடியல. அதுதான் பிரச்சனை. இப்போது அந்த பிரச்சனையை நம்ம தீர்ப்போம். முதல்ல உள்ளே போகிறதுக்கான வழியை வந்து கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 100 ரூபாயில் நீங்கள் வெளியே வந்துடுறீங்க பயந்துட்டு. அந்த வியூகத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு அர்ஜுனன் மாதிரி நான் கற்றுத்தரேன். ஆனால் வந்து இப்போ கிடையாது. நீங்கள் உள்ளே போக முதல்ல கற்றுக்கோங்க. 50 ரூபாயில் 100 ரூபாயில் 200 ரூபாயில் வெளியே வந்துருங்க, பயந்து வந்துருங்க. சரியா? கொஞ்ச நாள் இது மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து 1000 ரூபாயில் வெளியே வர்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இது என்னாச்சு? மேலே இது வரைக்கும் போயிட்டு இந்த பாடி லெவல் வரைக்கும் போயிட்டு வெளியில் வந்தாச்சு. எங்கே வரைக்கும் வந்தான்? ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. அடுத்த லோ எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அடுத்த லோ எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அடுத்த தடவை மேலேயே போகல. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு தான் கீழே வந்துருக்கணும். இவ்வளோ தூரம் போனான்னா கீழே வருவானா? 1 2 3 4வது பிரேக் ஆகணும். அப்போ இங்கே தங்கிட்டான். என்ன பண்ணுறான்? அப்படியே இங்கேயே அரைச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு கீழே அவனால் போக முடியல. போனான்னா கீழே போயிடுவான். லோ வந்து உருப்படியாக வந்து கீழே நல்லா ஃப்ரீயாக போய் வைக்கவே மாட்டான்.
என்னதான் அவன் கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் லோ வந்து உருப்படியாக வந்து அவனால் வைக்க முடியல. இந்த மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு வர முடியல, இங்கேயே அப்படி நிற்கிறான். அப்போது வி கேன் எக்ஸ்பெக்ட் இன்னும் கூட வந்து ப்ரைஸ் வந்து மேலே இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைட்டாக எதனா புல் பேக் வர மாதிரி வந்துட்டு இந்த பேட்டர்னையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீக்லியில் என்ன பார்த்தோம், ட்ரெண்ட் லைன் கீழேருந்து வந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் ஆபத்து மாதிரி தெரியுது, கீழே பிரேக் பண்ணி வந்துருவானோன்ட்டு தோணுது அப்படின்னு. ஆனால் 4 ஹவர்ஸில் லோவர் டைம் ஃப்ரேமில் வரும்போது என்ன ஆகுது, ட்ரெண்டான பையில் தான் இருக்குது. வீக்லிலையும் ட்ரெண்டு இன்றைக்கி வரைக்கும் வந்து பையில் தான் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் அது வந்து பை ட்ரெண்டு தான். அப்போ 4 ஹவர்ஸில் அதையே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இவன் இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் 1 ஹவரில் போனீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து தெரியும். 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்ததை விட 1 ஹவரில் பார்க்கும்போது வந்து இன்னும் கூட இந்த லோயர் லோ பண்ணிட்டு வர்றது, இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கரெக்டாக வந்து போகிறது பயமுறுத்துறது, மேலே போயிடுற மாதிரி பயமுறுத்துறது, ஆனால் எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து விழுந்துடுறது. லோயர் லோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து இந்த சேட்டெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நம்ம பயப்படாமல் வந்து வச்சிடணும். இப்போ என்ன நடந்துருக்குது, அப்படியே கீழே வந்துருக்கிறான். அதுக்கப்புறம் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே வந்து மேலே போயிருக்காப்புல. மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், இங்கேருந்து வந்து விழுகிறதுக்கு முன்னாடி 4 ஹவர்ஸில் நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியல, அந்த ப்ரீவியஸ் பாடி வரைக்கும் போயிட்டு விழுந்த மாதிரி தெரிஞ்சுது. இதில் பாருங்கள் 1 ஹவரில் பாருங்கள், இன்னும் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக தெரியும் இந்த இடத்துல சிக்னல். மேலே போய்கிட்டே இருந்த மார்க்கெட்டு திடீர்னு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து மேலே போன மார்க்கெட்டு ஒரு ரெட் கேண்டில், இதுக்கப்புறம் வந்து இதுலேருந்தே கீழே விழுந்துருக்கணும். ஆனால் இது வந்து ட்ராப். இன்னும் மேலே போகிற மாதிரி காமிச்சோன்னா இன்னும் வந்து பை வந்து இந்த இடத்துல போய் பண்ணுற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. வை பிகாஸ் இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகுது. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போயிருக்கு. அதனால் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகும்போது ஐ எம் கோயிங் டு பை ஹியர் அண்ட் ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார் ஏ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே பார்த்தீங்களா இந்த ஞாபகம், இங்கேயும் அதே மாதிரி போகும், இவ்வளோ தூரம் போகும். என்ன பண்ணால் கீழே வந்துட்டான். ஸோ திஸ் இஸ் எ ட்ராப். எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஹையில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு புல்பேக், அதாவது கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஒரு புல்பேக்கை வந்து இது வந்து சொல்லுவோம், இது வந்து ட்ராப்புன்னு சொல்லுவோம். பை பண்ண உடனே பண்ண எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி கீழே வரையும் கொண்டுட்டு வந்துடுவோம். கீழேயும் நீங்கள் பாருங்கள், ஒரு ஒரு ரிவர்ஸலையும் நீங்கள் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோடனே எப்படி வந்து மேலே போயிருக்கிறான், அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோடனே எப்படி கீழே போயிருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். என்ன மாதிரி சிக்னல்லாம் கொடுத்துருக்குறான்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க தயவுசெய்து. வால்யூம் இண்டிகேட்டர் மட்டும் வச்சுக்குவா, வால்யூம் வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் அதையும் வந்து எடுத்துருங்க, ப்ளெயினாக வச்சுக்கோங்க சார்ட்டை. சரி, இப்போ இங்கே எவ்வளோ நேரமாக வந்து பண்ணியிருக்கிறான் பாருங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடி. இங்கேயும் கொஞ்சம் லேட் பண்ணி ட்ராப் பண்ணி தான் கீழே வந்துருக்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே வந்த உடனே ஒரு க்ரீன் கேண்டில் திரும்ப என்ட்ரி எட்டு எக்ஸிட்டுங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு ஒரு 2 கேண்டில் கீழே வந்துட்டு மேலே போயிட்டான். மேலே போனவன் இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து போகணும், அப்போ தான் மேலே போவான். இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே போனோம், அப்போ தான் மேலே போவான். போல பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த சார்ட்டை பார்த்து நான் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தா தெரியும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. இதை தாண்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வரைக்கும் போவான், இங்கே வரைக்கும் போவான். குரூப்பில் டூப்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து சொன்ன அந்த வார்த்தைகள் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கீழே வந்தானா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் உள்ளே போனோன்னு வந்துட்டான் பாருங்கள். இது எல்லா இடத்துலையுமே நடக்குது, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடக்குது, எல்லா சார்ட்லேயும் நடக்குது. அதனால் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் வந்து உங்களுக்கு ஒரு வேலை போடுறதுக்கான சந்தேகம் எதனா இருந்தது அப்படின்னா இதுலேயே நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா டிஸ்ஜாயின்ட் சேனல் அப்படின்ட்டு நம்ம பேர் போல், அது எக்ஸ்பேண்டிங் சேனல்னு நம்ம வச்ச பேர் போல், இது டிஸ்ஜாயிண்டிங் சேனல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குங்க. அதை மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வந்து கீழே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவன் வந்து சொல்லுவான் இது வந்து எப்படி வந்து வரையணும் அப்படின்னு. மேட்ச் ஆகல பார்த்தீங்களா,
பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஒரு கோடு இந்த மாதிரி போட்டு மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட இது வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் தான். மேலே போனானா கீழே வரான், மேலே போனானா கீழே வர்றான், கீழே வந்து இப்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரலல் சேனலுடைய பாட்டம்லேருந்து ப்ரைஸ் மேலே போகுது, எக்ஸ்பேண்டிங் சேனலுடைய பாட்டம்க்கு கீழே வந்ததுனால மேலே போகுது. ஸோ ஆக மொத்தம் மேலே போகுது. அப்போது கோல்டும் மேலே போகும். இதில் இருந்து ஐடியா எடுத்துக்கலான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவன் அவனை தூக்கிட்டு போவான், அவன் இவனை தூக்கிட்டு போவான்ட்டு, இதுதான் விஷயம். இந்த ஐடியா எனக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, உடனே வந்து கோல்டு சார்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனும் ஒரு சப்போர்ட்லேருந்து வந்து மேலே போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்படி தான் நடக்குது. ஆமாம். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கான், இவனும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போது சில்வரும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். எக்ஸ்பேண்டிங் சேனல் இங்கே வரைக்கும் போகணும், அப்புறம் பேரல் சேனலோடைய டாப்புக்கு போனான்னா அவன் பிரேக் பண்ணி, ஓஹோ, அப்போது 2 பேரும் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போது கம்மிங் வீக் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கன்ஃபர்மேஷன், சும்மா ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ஐடியா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டோன்ட் திங்க் தட் அவன் வந்து கீழே வரவே மாட்டான் அப்படின்னு. கீழே புல் பேக் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு கூட போகலாம். மண்டே அன்னைக்கு அப்படியே மார்க்கெட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகலாம். அப்போ அது என்ன ஆகும், 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிறதுலே வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுல லோயஸ்ட் டைம் ஃப்ரேமில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எங்கெல்லாம் பார் கோடு பண்ணியிருக்கேன் பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கிறேன். ஸோ 1 ஹவர்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 5 மினிட்ஸுக்கு வந்துட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் சார்ட்டு. இதே சார்ட்டு நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் நான் உங்களை என்ன சொல்லுவேன், நீங்கள் 1 ஹவர் பாருங்கள் போதும், அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய இது தேவையில்லை நம்மளுக்கு. இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போதைக்கு இந்த இடத்த அவன் வந்து தாண்டணும். ஏன் இந்த இடத்துல நம்ம குரூப்பில் டூப்புன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரும்போது வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்குது. அந்த ப்ரெஷரையும் தாண்டி செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. அப்போ நெக்ஸ்ட் டைம் இங்கேருந்து மேலே வரும்போது இந்த இடத்துல செல்லர்ஸு, அந்த ஸ்டாப் லாஸு, அது இதுன்னு நிறைய வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் இருக்கனால திரும்பவும் அவனை வந்து தள்ளி கொண்டு போயிடுவாங்க கீழே. இது எல்லா இடத்துலையுமே வந்து நடக்குது, எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. ஸோ சில்வர் அந்த இடத்துல இருக்கிறனால மண்டே அன்றைக்கி ஒரு சின்ன ரிவர்சல் வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக மொத்தம் மேலே போகிறாங்க. ஆக மொத்தம் மேலே போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் பை வந்து எடுக்கணும். எடுத்தோன்னா ஜெயிக்கலாம். சில்வரில் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சில்வரை பேஸ் பண்ணி கோல்டில் கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா இப்படி தான், நியூயார்க் ஓப்பனுக்கு முன்னாடி வந்து சில்வர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பார்த்துட்டு எதனா பேட்டர்ன் எதனா வருது, இல்லை பேரல் சேனலோடைய டாப்பில் இருக்கான், இல்லை எக்ஸ்பேண்டிங் சேனலுடைய டாப்பில் இருக்கான், அவன் வந்து கீழே போகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை கோல்டுலேயோ சில்வர்லேயோ நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கணும். என்ன பண்ணாலும் இந்த இடத்த விடவே இல்லை பாருங்கள். இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான், கொஞ்சம் போயிருக்கிறான், பட் ஆனால் மேலே தான் போயிருக்கிறான். கடைசியாக என்ன பண்ணான், ஒரே அடியாக மேலேயும் போயிட்டான். இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீக்லியில் பார்த்தீங்க, அப்புறம் டெய்லியில் பார்த்தீங்க, 4 ஹவர்ஸ்லேயும் பார்த்தீங்க, அதே தான் இங்கேயும் பார்க்குறீங்க. லோ புது லோ புது லோ புது லோ, மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மொமெண்டம் இல்லை, டைம் ஆகிடுச்சு, மார்க்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால வந்து அவன் வந்து முடிச்சுக்கிட்டான். அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அவன் அதை கண்டினியூ பண்ணி இன்னும் கூட கீழே வந்து போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், லோவே பண்ணாமல் மேலே போயிருக்கிறான். ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான், பட் ஆனால் அதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கல. கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தானா கீழே போயிருப்பான், அப்படியே மேலே போகிறான். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் கலர் கேண்டலே இல்லை பாருங்கள். அப்போது இதில் வந்து எங்கேருந்து கீழே வருவான்லாம் தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் நம்ம டார்கெட். மேலே வந்தானா என்ன பண்ணுவான், இந்த டார்கெட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வந்தானா வரவே இல்லை, வராமலேயே அப்படியே வந்து முடிச்சுக்கிட்டான். ஓ வந்துட்டான், கிட்டத்தட்ட வந்துட்டான் பார்த்தீங்களா. இவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்த்து 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 நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்லாம் ஒரு விஷயமாகவே நீங்கள் வந்து என் வீடியோலாம் பார்க்கவே மாட்டீங்க. நீங்களே 4 பேர்த்துக்கு வந்து சொல்லிக் கொடுப்பீங்க.
இந்த லோயர் லோவையும் ஹையர் ஹையையும் நல்லா வந்து நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா போதும். இந்த லோயர் லோ பண்ணிகிட்டே வரான் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு 4 தடவை பண்ணிட்டானாலே மேலே போயிடுவான். பட் ஆனால் இது வந்து ட்ராப்பு. நீங்கள் மேலே போயிடுவான்னு நினச்சி அவசரப்பட்டு பை எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை இந்த இடத்துல என்ட்ரி எட் எக்ஸிட்டுன்னு பையை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை, லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அந்த பை சிக்னல் கொடுக்கும்போது நீங்கள் தைரியமாக பை பண்ணலாம். ஏன்னா மலை இறங்கினவன் மலை ஏறி தான் ஆகணும். மலை ஏறுறவன் வந்து வேகமாகவும் ஏறுவான், இல்லை பொறுமையாக இந்த மாதிரி ஏறுவான். பட் ஆனால் ஏறிடுவான். ஸோ சில்வர் கோல்டு ரெண்டுமே வந்து ரிலேஷன் தான். அதனால் இதில் எதனா பிரேக் அவுட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் போய் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். அதில் எதனா பிரேக் அவுட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சில்வர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கோல்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். கோல்டில் எதனாச்சும் உங்களுக்கு பிரேக் அவுட் வர மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சில்வர்லேயும் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரெண்டுத்தையும் நான் அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த சினாரியோ மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஹையர் ஹை பண்ணிட்டு போகிறான், லோயர் லோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர். கோல்டில் டேயில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஓகே, கோல்டு வந்து ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. கோல்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இன்னும் கூட ஒரு புல் பேக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வந்துட்டு போய் ஒரு புல் பேக் வந்துட்டு ஒரு க்ரீனாக வந்துட்டு இந்த பீரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணிட்டான். அதனால் இவன் இங்கேருந்து வந்து அப்படியே வந்து மேலே புல் பேக்கு மேலே போகிறது தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வர வாரத்தில் வந்துட்டு புல்லிஷாக இருக்குது மார்க்கெட் வந்து ரொம்ப இருக்குது. அதே மாதிரி நம்ம சந்தையில் வந்துட்டு கீழே வரும்போது வந்து விலையை கம்மி பண்ணாங்க. நேற்றே வந்து விலை வந்து 430 ரூபாய் எவ்வளோ வந்து தங்கம் வந்து விலை ஏறிச்சு அப்படின்னு பேப்பரில் பார்த்தேன். இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற 1000 ரூபா வரைக்கும் குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 430 ரூபா ஏற்றிட்டாங்க. இது மேலே போய் நிற்கும் போது 2500 ரூபா ஏற்றிடுவாங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து நம்ம வெற்றியை வந்து தொற்றலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.